விசேஷத்தினால் பொங்குகிறது. என் என் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்கிறேன். ஆனதால் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். எல்லா மனுஷரிலும் நீங்களால் சௌந்தரியம் உள்ளவர். உங்களுடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உண்மை என்ன பெற்றும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியமான உங்கள் மகிமையை உங்கள் மகத்துவமாக உங்கள் மத்தியத்தையும் நீர் உடைய அறையிலே கட்டிக்கொண்டு சட்டத்தில் இருக்கவும் நீதியுடன் கூடிய சாந்தத்தில் இருக்கவும் உமது மகத்துவத்திலே தேவனை ஏறி வரும். உமது வலது கரம் பயங்கரமானவைகளை கொண்டு விளங்க பண்ணும். உங்களுடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவின் சத்துக்களுடைய எந்திரத்திற்குள் பாயும். ஜனசலங்கள் உங்களுக்கு கீழே விழுவார்கள். உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீதியை வெற்றி அக்கிரமத்தை வெற்றினீர். ஆகையால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிற ஆனந்த தேவனால் அபிஷேகம் பண்ணுகிறார். கஷ்டத்தினால் செய்த உமது அரண்மனைகளில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழ்படி. உமது வஸ்திரங்களில் வெள்ளை பவளம் நவகம் சந்திரம் போன்ற வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. உமது நாயகிகளுக்குள் அரச குமார்த்திகளும் ராஜஸ்ரீ ஓப்பிலில் தக்க மனிதர்களாய் உமது வலது பாதத்தில் நின்றால் தீர்க்குமார் உமது வலது பாதத்தில் நின்றால் தீர்க்குமார்த்திய உன் செவியை சாய்த்து தீர்க்குமார்த்தியை கேள் உன் செவியை சாய்த்து தீர்க்குமார்த்தியை கேள் உன் செவியை சாய்த்து உன் தகப்பனையும் உன் இனத்தையும் உன் தகப்பனையும் மறந்துவிடு. அப்பொழுது அவர் உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்துகொள். தீர்க்குமார்த்தி காணிக்கை கொண்டு வருவார். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்கள் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமார்த்தி பூரண மகிமையுள்ளவர். அவள் வஸ்திரம் பொன் சரிகையாய் இருக்கிறது. சித்திர தைலாலை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் கொண்டு வரப்படுவார். அவள் பின்னாலே செல்லும். அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரரும் வருவார்கள். ஆகையால் அவர்களை பூமியிலே பிரபுக்களாக வைப்பேன். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளுக்கும் பிரஸ்தாபப்படுத்துவேன். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளுக்கும் பிரஸ்தாபப்படுத்துவேன். உமது ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் துதிப்பார்கள். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைப்பாடினாலும் மலைகள் சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜனங்கள் கொந்தளித்து போகி அதில் பெருகினால் பர்வதங்கள் அழுந்தாலும் நாம் வைப்போம். ஒரு நதி உண்டு. அதில் நீர்க்கால்கள் தேவனுடைய நலத்தையும் உன்னதமானவர் வாசப்பட பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாரியிலே தேவனுக்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொண்டிருந்த ராஜ்யங்கள் தத்தளித்தது. தேவன் தமது சட்டத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. செடியின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாய்வர்கள் கட்டுகிற கர்த்தருடைய செய்திகளை வந்து பாருங்கள். பூமியின் கடைகள் மற்றும் விட்டங்களை ஓய்வு பண்ணி வில்லை வைத்து ஈட்டியை முறிக்கிறார். நகங்களை நெருப்பி நசும் சேர்க்கிறார். நீங்கள் அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தானியலுக்குள்ளே வந்திருப்பேன். பூமியிலே விழுந்திருப்பேன். செடியின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்.
முடிந்தது.